ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜென்டல் ஸ்ப்ளிட் ஏசி வந்து மாஸ்டர் சர்வீஸ் பண்ண போகிறோங்க. ஸோ அதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து டாப் மாடல் ஓஜியில் ரெஃப்ரிஜரண்ட் பார்த்தீங்கன்னா R410A. இது மாஸ்டர் சர்வீஸ்க்காக நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பார்ட்டாக ரிமூவ் பண்ணி செப்பரேட் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்து அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டால் பண்ணனாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆச்சுனாங்க. பெருசாக ஒன்றும் சர்வீஸ் பண்ணல, ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி பேக்கு வச்சு ஜெட் பம்பில் ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன். அடுத்து இப்போ ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சர்வீஸ் பண்ணுங்க ஃபுல்லாக கழட்டிட்டு வந்துட்டேங்க. ஸோ மேலே இருக்க பேனலை கழட்டியாச்சு. உள்ள காயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கூலிங் கம்ப்ளைண்ட் தான் இதுவும். கூலிங் வந்து ரொம்ப லெஸ் கூலிங்காக வருதுன்றாங்க. ஸோ இந்த மாடலில் ஒரு என்ன ஸ்பெஷல்னால் 3 ஃப்ளாப் உள்ள மாடலுங்க. இது ட்ரிபிள் ஃப்ளாப்பு, அதே மாதிரி ட்ரிபிள் லூவர் மோட்டருங்க. லூவர் மோட்டர் பார்த்திங்கன்னா 3 மோட்டர் இருக்கும் இதில். மற்ற ஏசிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 2 இருக்கும். ஸோ இதில் ட்ரிபிள் லூவர் மோட்டர் இருக்குது. அண்ட் இப்போ வந்து மாஸ்டர் சர்வீஸ்க்காக பிசிபி செட்டப் வந்து தனியாக ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் பிசிபி கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்ப்ளிட் ஏசியை பொறுத்தளவு எந்த மாடலாக இருந்தாலும் நம்ம வந்து காயில் தனியாக கழட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து பிசிபி ரிமூவ் பண்ணுங்க. பிசிபி ரிமூவ் பண்ணால் தான் சைடில் வந்து காயில் வந்து ஹேங் பண்ணி பிடிச்சிருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் பிசிபி செட்டப் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா சென்சார், காயில் இந்த சென்சார், காயில் சென்சார் அண்ட் ரூம் சென்சார் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா காயிலுக்கு சேஃப்டி கவர் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கவருக்குள்ளே ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிசிபி செப்பரேட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லூவர் மோட்டரோட கனெக்ஷன் இருக்குது. அதையும் எடுத்துட்டோம்னா பிசிபியை செப்பரேட்டாக பிரித்து எடுத்துடலாம். அண்ட் லூவர் மோட்டர் செட்டப் பார்த்திங்கன்னா ட்ரைன் பேனோட தனியாக கனெக்ட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஓஜி பிராண்டை பொறுத்தளவு மற்ற ஏசியோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக செப்பரேட்டாக காயில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறப்பே உங்களுக்கு அடுத்தடுத்து பார்ப்பீங்க. மற்ற ஏசியில் இல்லாத மாதிரி ஸ்பெஷலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. காயில் செப்பரேட்டாக தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கீழே இருக்க ட்ரைன் பேன் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அதர் ஏசியை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ரிமூவ் பண்ணுறப்ப எனக்கே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லூவர் மோட்டர்லேருந்து வர கனெக்ஷன் எல்லாத்தையுமே பிசிபிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 லூவர் மோட்டருக்குள்ள செப்பரேட் கனெக்ஷனு அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளோயர் மோட்டரோட கனெக்ஷன். இது 4 கனெக்டர் இருந்தது. ஒவ்வொரு கனெக்டருமே செப்பரேட்டாக இருக்குங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறப்போ வந்து ஒவ்வொரு கலரில் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் கனெக்டரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜாக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லூவர் மோட்ரு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர்லாம் கழட்டி வச்சுருக்கேன். அடுத்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காயிலுக்கும் பிசிபிக்கும் இடையில செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கவரு. ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் இப்போ அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து இண்டோர் பேஸ் ஃப்ரேம்லேருந்து காயில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்க்ரூ 2 சைடும் அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா காயில் மட்டும் செப்பரேட்டாக கழட்டிட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப் ஃப்ரேம் தனியாக கொடுத்துருக்காங்க, பாட்டமில் வந்து ட்ரைன் செட்டப்போட ப்ளோயரோட தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் மற்ற மாடலோட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா தனியாக பிளாஸ்டிக் பேனலே இருக்குங்க காயிலுக்கு பின்னாடி. ஸோ இப்போ வந்து ப்ளோயர் வீலை ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ளோயர் வீலோட புஷ் இருக்கும், அந்த புஷ் தான் மெயினாக வந்து எடுத்து வைக்கணும் சேஃபாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோட்டரை வந்து ப்ளோயர் மோட்டரை செப்பரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை செப்பரேட் பண்ணிட்டோன்னா இனிமேல் வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியதான். ப்ளோயர் மோட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விங் மோட்டர் ரிமூவ் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். இந்த மாதிரி 3 ஸ்விங் மோட்டர் இருக்குது. வெர்டிக்கலில் 2, ஹரிசாண்டலில் 1 இருக்கும். ஸோ வெர்டிக்கலில் 2 இருக்கிறதுல மேலே டாப்பில் பக்கம் ரிமூவ் பண்ணதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்விங் ஃப்ளாப் வந்துருங்க. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலில் ஆசிலேட் ஆகிறது, ரைட் அண்ட் லெஃப்ட்டில் மாறி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கோம், அதோடது. ஸோ இது கியர் வீலோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ தேர்ட் ஒன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கீழே உள்ள பாட்டம் ஃப்ளாப்புங்க, லோவர் ஃப்ளாப்பு. இது வந்து அடிஷ்னலாக இந்த ஏசியில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், மற்ற மாடலில் இந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து நமக்கு தேவையான நேரத்தில் வந்து ஏர் ஸ்விங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 3 மோட்டரையுமே செப்பரேட் பண்ணியாச்சுங்க. அண்ட் இப்போ காயில் செப்பரேட் பண்ணியாச்சு. காயில் பார்த்திங்கன்னா இது மற்ற மாடலோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா வால்மவுண்ட் ப்ராக்கெட்டில் மாட்டுற பிளேட்டும் சேர்த்து அட்டாச்சாக வந்துடுது இதில். ஸோ காயில் ஓவர் டஸ்ட்டாக இருக்குது. மற்றதும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இது எல்லாத்தையுமே வாட்டர் வாஷ் பண்ண போகிறோங்க. நம்ம ஜெட் பம்ப் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம்.
எவாப்ரேட்டர் காயில் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சக்ஷன் டிஸ்சார்ஜ் பைப்பில் வந்து டம்மி போட்டிருக்காங்க, வாட்டர் ஃப்ளோ போகாத மாதிரி. அண்ட் பாலித்தீன் போட்டால் கூட அந்தளவுக்கு சேஃப்டி இருக்காது. ஸோ அதனால் டம்மி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். அண்ட் காயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்ட்டான டஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒட்டிகிட்டு இருந்ததுங்க. அதனால் வந்து கெமிக்கல் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரஸ்ட் எல்லாமே வெளியில் நுரைச்சிட்டு வருது, உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம் காயில். ஃபுல் செட்டப்பும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நம்ம காய வச்சாச்சுங்க. அண்ட் அவுட்டோர் மட்டும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ப்ளேஸில் போய் தான் சர்வீஸ் பண்ணோம். ஸோ இண்டோர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இண்டோர் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ரீஅசம்பிள் பண்ண வேண்டியதான். இப்போ சேம் ரீஅசம்பிள் பண்ணுறப்ப எப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரியே ரிவர்ஸில் பண்ணோம். ஸோ கடைசியாக எதை ரிமூவ் பண்ணமோ அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குங்க. லாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளோயர் மோட்டர் ரிமூவ் பண்ணோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளோயர் மோட்டருக்குள்ள சேஃப்டி கவர் எல்லாத்தையுமே போட்டு டைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக வந்து இந்த ஸ்க்ரூ எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் வீலு. புஷ்ஷில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறது நல்லதுங்க, பெட்டராக இருக்கும். நான் புஷ்ஷில் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளோயர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ப்ளோயர் மோட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காயிலுங்க. ஸோ காயிலையும் கீழே ட்ரைன் பண்ணியும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் சைடில் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க, பாடியோட அட்டாச் ஆகிற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கிளிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையான விஷயம் மட்டுமே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு மீது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தேவையான இடத்துல மட்டும்தான் வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிசிபி இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்ப்ளிட்லேருந்து பிசிபி ரிமூவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. பிசிபியில் வந்து 2 சென்சார் இருக்கும். ஸோ ஒன்று வந்து காயில் சென்சார், இன்னொன்று ரூம் சென்சார் அண்ட் எர்த்திங் இருக்கும். இது 3 தான் காயில் அட்டாச்சாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லூவர் மோட்டரோட கனெக்ஷன் இருக்கும், லூவர் மோட்டர் அண்ட் ப்ளோயர் மோட்டரோட கனெக்ஷன் இருக்கும். இதை மட்டும் ரிமூவ் பண்ணால் செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளோயர் மோட்டரோட கனெக்ஷனை கொடுத்தாச்சு. அண்ட் லூவர் மோட்டரு ரிமூவ் பண்ண மாதிரியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே கியர் வீலில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள 2 லூவருக்கும் சேர்த்து ஒரே மோட்ரு கியர் வீலோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த கியர் வீலை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு மோட்டர் ரொட்டேட் ஆகிறப்ப 2 லூவர் மேலே இருக்க 2 லூவர் ஃப்ளாப் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய மாடலில் இருக்குது இந்த மாதிரி. பட்டு கீழே அடிஷ்னலாக கொடுத்தது வந்து ஒரு சில மாடலில் மட்டும்தான், அந்த மாதிரி ஒரு சில மாடலில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் மோட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து ஹரிசாண்டல் ஆசிலேஷன் ஸ்விங்கோடதுங்க. அண்ட் இந்த ஸ்விங் மோட்டரில் உள்ள இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் பேனல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணோம். ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டேமேஜ் ஆகிரும், உடஞ்சிரும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பாட்டமில் அடிஷ்னலாக கொடுத்துருக்க லூவர் ஃப்ளாப்பு. ஸோ வந்து கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம காட் போட்டிருக்கோம் அப்படின்னா காட்டுக்கு நேராக அடிக்கிற மாதிரி ஏர் ஃப்ளோ வர மாதிரி நம்ம இந்த லூவர் ஃப்ளாப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக உள்ள மோட்ரு இது ஸ்ப்ரிங்கோடு சேர்ந்து வரும். இப்போ லூவர் மோட்ரு செட்டப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கழட்டின மாதிரி ரிமூவ் பண்ண மாதிரியே ரீஇன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிசிபியில் எல்லா கனெக்டரையுமே கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கனெக்டரை பொறுத்தளவு மேக்ஸிமம் ஏசிஸில் பார்த்திங்கன்னா கனெக்டர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. வேறு கலரில் இருக்கும், வேறு சைஸில் இருக்கும். அண்ட் கனெக்டர் ஜாக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு 4-5 கனெக்டர் இருக்குன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அதனால் வந்து ரிமூவ் பண்ணுறதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஸோ ரிமூவ் பண்ணோன்னா ஒவ்வொன்றுமே செப்பரேட்டாக இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பார்த்துக்கணும் வேறு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத. 2 கனெக்டர் ரிமூவ் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஒரே மாதிரி இருக்குன்னா நம்ம மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் மார்க்கரில் டாட்டாவது வச்சுட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி இப்படி இருக்காது, 1-2 கேஸ் தான் அப்படி இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கனெக்டர் ஜாக் இருக்கும், ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ கனெக்டர் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ 3 லூவர் மோட்டரோடது அண்ட் ப்ளோயர் மோட்டரோடது அண்ட் முன்னாடி உள்ள ரிமோட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஸ்பிளே ஓடுது. ஸோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் பிசிபியோட கவரை மாட்டிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள கவரை போட வேண்டியதான். ஸோ கவர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எவ்வளோ குவாலிட்டியான பிராண்டில் ஏசி வாங்கினாலும் இந்த மேலே உள்ள டாப் பேனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஹார்டாக வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிருங்க. ஸோ அதனால் இது டீல் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம். அண்ட் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுத்தாவோ, அதே மாதிரி லூவர் ஃப்ளாப்பும் அப்படி தான். ஃப்ளாப்பு தனியாக கழட்டுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக எடுக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய டேமேஜ் ஆயிடுது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா வந்து லூவர் ஃப்ளாப் கனெக்ட் பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுதுங்க. ஸோ அதனால் அது ரிமூவ் பண்ணுறப்பையும் சரி, ரீஇன்ஸ்டால் பண்ணுறப்பையும் சரி பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம். ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. மேலே உள்ள டாப் பேனல் போட்டுருக்கேன். அண்ட் ஃபில்ட்ரு மட்டும்தான் என்ன இன்ஸ்டால் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.